வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தாவடல் ரமேஷ் பேசுகிறேங்க. மோடிஜியை பற்றி நிறைய சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலையை பற்றி தெரியும். 100 நாள் வேலையில் 100 நாள் வேலையே 100 நாள் இருக்காது. ஒரு 20 நாள் 30 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்க 100 நாள் வேலை ரூ. 150 அப்படி சம்பளம் இருக்குங்க. மக்களுக்கு வந்து ரூ. 70 ரூ. 60 100 தான் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. எப்போது காங்கிரஸ் ஆட்சியில். மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு 150 நாள் வேலை திட்டம், அவர் 100 நாள் வேலை திட்டம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற திராவிட மாடல் 100 நாள் வேலை கொடுக்காது. 10 நாள், வருஷத்துக்கு 15 நாள் 20 நாளுக்கு மேலே எங்கேயுமே வேலை கொடுக்கறதில்ல. ஆனால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணம் வாங்குறது மட்டும் நம்ம மக்களை காட்டி 100 நாள் வேலை கொடுத்தாச்சுன்னு சொல்லி முழு அமௌண்ட்டையும் வாங்கிடுறாரு. பார்த்திங்கன்னா நம்மளை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துலலாம் நம்ம வாங்கின பணத்தை விட அவங்க குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் தொகையை விட 2 மடங்கு அதிகம். நம்ம 8 லட்சம்னா அவங்க 24 லட்சம் அப்படி இருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எல்லாமே திமுக கவர்மெண்ட் வாங்கிடுச்சு. ஆனால் மக்களுக்கு 10 நாளோ 15 நாளோ 20 நாளுக்கு மேலே யாருக்கும் வேலை கொடுக்கல. ஆனால் அந்த பணத்தெல்லாம் வாங்கி இவங்க செலவு பண்ணிட்டாங்க. இவங்க ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டது தான். அதை விட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து கையில் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஆளுகளை வச்சு கையில் கொடுப்பாங்க. ஆனால் மக்களுக்கு பாதி பணம் தான் போய் சென்றடைஞ்சிது. மோடிஜி வந்த பிறகு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அனைத்தும் டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே போய் சேர்ந்தது. அதுதான் மோடிஜி. இன்னொன்று சொல்லுவாங்க, பணத்தெல்லாம் மாற்றிட்டாரு, 2000 நோட்டு இல்லை, 1000 நோட்டு இல்லை, 500 நோட்டு இல்லை. என்ன காரணம்னு முதல்ல தெரிஞ்சுக்க மக்களே. நம்ம இந்தியாவில் நோட்டு, நம்ம பணம் அடிக்கிற கரன்சி நோட்டு அடிக்கிற மிஷின் கெட்டு போச்சு, பழுதாகி போச்சு. பழசாகி போச்சுன்னா என்ன செய்யணும்? உடச்சி ஸ்க்ராப் ஆக்கணும், பழைய எறும்பில் போடுறது தான். ஆனால் இந்த மிஷினை பாகிஸ்தானுக்கு விற்கிறார் யார்? முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம். பாகிஸ்தான்காரன் வாங்கி அவன் அதே நம்ம பேப்பர் அச்சடிக்கிறத அடித்து நோட்டாக, கள்ள நோட்டு என்ன உண்மையான நோட்டாகவே அவன் அடித்து மக்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து கொடுக்குறான். அதனால் பாகிஸ்தான் பெரிய பொருளாதாரம் பெருகிட்டுருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த நோட்டெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு புதுசாக அடிக்கிறாரு. இந்த பண பரிவர்த்தனையால் பேங்கில் போக முடியல, பேங்கில் நின்று செத்து போயிட்டாங்க, அதை பண்ணாங்க. எப்படிலாம் புரளி பேசலாம், எப்படிலாம் குறை சொல்லலான்னு தான் பார்க்குறாங்க. அது மாதிரி ஒரு செயல்கள் அவர் செஞ்சார். அதற்கு மறுவினையாக அதை கரெக்ட் பண்ணார். சரிங்களா? அதை அந்த 500 நோட்டு 1000 நோட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு 2000 நோட்டு காலி பண்ணிவிட்டு இப்போ புது 500 நோட்டு மட்டும் கொடுத்ததுனால பாகிஸ்தான் அதனுடைய பொருளாதாரம் பாதாளத்துக்கு போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கா. அதுபோல் பார்த்திங்கன்னா